ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இட்லி 65 செய்ய போறோம். இது வந்து மீதமான இட்லியில இன்னைக்கு நான் செய்ய போறேன். இது ஒரு 10 இட்லி இருக்கு. சின்ன சின்ன பீஸா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு தேவையான மசாலா பார்க்கலாம். ஒரு 4 காஞ்ச மிளகாய் 2 பீஸா உடைச்சி வச்சிருக்கேன். தேவையான அளவு கருவேப்பிலை. இது பிளைன் சில்லி பவுடரு. கொழும்பு மிளகாத்தூள் இருந்தாலும் நீங்க ஒரு ஸ்பூன் கொழும்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. தனியா பவுடரும் சில்லி பவுடரும் மிக்ஸ் ஆயிருந்தா தனித்தனியா இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பூனுக்கு சில்லி பவுடர், ஒரு ஸ்பூனுக்கு தனியா பவுடர், ஒரு அரை ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள், அரிசி மாவு வந்துட்டு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கார்னிஷ்க்கு கொத்தமல்லி கட் பண்ணி வச்சிருக்கேன். 1 இன்ச்சுக்கு வந்து இஞ்சி பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதே மாதிரி ஒரு 5 பூண்டு வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் பொடியா. தேவையான அளவு உப்பு, சீரக பவுடர், தயிர். மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதை நம்ம கட் பண்ணி வச்சிருக்க இட்லி சேர்த்துக்கலாம். மினி இட்லி இருந்துச்சுன்னா கூட அது கூட சேர்த்துக்கோங்க. அந்த தட்டு இல்லைன்னா நம்ம இது மிச்சமான இட்லியில இது செய்யறோம் இன்னைக்கு. நம்ம இட்லி மாவுல வந்துட்டு உப்பு போட்டு தான் அரைப்போம். இருந்தாலும் மசாலாக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. பிளெயின் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். நீங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நம்ம இது பொரிச்சிட்டு திரும்ப வந்துட்டு மசாலாவும் ரெடி பண்ண போறோம். அதனால மிளகாத்தூள் ஜாஸ்தி வேண்டாம். கொஞ்சமா சீரக பவுடரு, தயிர் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூனுக்கு அரிசி மாவு. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ எண்ணெய் காஞ்சிருக்கு, போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சம் ஃப்ளேம் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா கிறிஸ்பா வரணும். அதுக்கப்புறம் நம்ம எடுக்கலாம். 1 நிமிஷம் ஆயிட்ட பிறகு கொஞ்சம் அப்படியே திருப்பி விடுங்க. இங்க பாருங்க, நம்ம போட்ட மசாலாலாம் வந்து கிறிஸ்பாக ஆரம்பிக்குது. நல்லா இட்லி வந்து கிறிஸ்பா வரும் உங்களுக்கு. பாருங்க, நல்லா கிறிஸ்பா ஆயிட்டு இருக்கு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இது மேக்ஸிமம் வந்து நம்ம போட்டதுலேருந்து ஒரு 4 மினிட்ஸ் 5 மினிட்ஸ்க்குள்ள கிறிஸ்ப் ஆகிடும். நீங்கள் இது பார்த்து ரோஸ்ட் ஆகிட்ட பிறகு இந்த கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். ரொம்ப தீய விட்டுறாதீங்க. இப்படி எண்ணெய் சாய்ச்சி வச்சுக்கோங்க. அதில் இருக்க எக்ஸஸ் எண்ணெய்லாம் வந்துடும். இப்போ நம்ம எடுத்துடலாம். இட்லி பொரிச்சு எடுத்தாச்சு. இது தேவையான மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பேன் வச்சுட்டு ஒரு குழிக்கரண்டிக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்க இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் வதக்கிக்கலாம். இந்த பச்சை வாசனை போறதுக்காக வதக்கணும். ரொம்ப வதக்க வேண்டாம், கொஞ்சம் கிரன்ச்சியாவே இருக்கணும். இப்போ இதுலயே வந்துட்டு காஞ்ச மிளகாவும் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ காஞ்ச மிளகாவும் கருவேப்பிலை வதங்கிட்ட பிறகு தயிர் இதோட சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு கொஞ்சம் கலரி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மசாலாக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா சீரக பவுடரு. இதை நான் வறுத்து ரோஸ்ட் பண்ணிட்டு பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சமா சில்லி பவுடரு, பிளைன் சில்லி பவுடரு, கொஞ்சம் மஞ்சத்தூள், தனியாத்தூள். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த டைம்ல நம்ம பொரிச்சு வச்ச இட்லி இதோட சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே வந்து சில்லி இட்லின்னு சொல்லிட்டு மினி இட்லியில செஞ்சு போட்டிருக்கேன். இது நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், அதுவும் செக் பண்ணி பாருங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், ரொம்ப நேரம் குக்க வேண்டாம். இது நம்ம இட்லி வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இது மசாலால மிக்ஸ் ஆகணும். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது செஞ்சு பாருங்க. குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. எப்போ பாரு இட்லி ஒரே மாதிரி செய்யறதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்டா செஞ்சு கொடுத்தா எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய இட்லி 65 ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தட்ல செய்யுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. புதுசா பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.